இந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அளவில்லாமல் வெளிப்படுவதாக. ஆமேன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பயங்கரமானது. இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். அந்த தலைப்பில் பேச போகிறேன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 3 வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தார். 33 வருஷங்கள் மனிதனாய் வாழ்ந்தார். இந்த 33 வருஷத்தில் அவர் தனக்காக வாழவில்லை. 33 வருஷத்தில் அவர் தனக்காக வாழலை. ஏன் சொல்கிறேன்னா, தனக்காக வாழணும்னா ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், 4 புள்ளக்குட்டி பெற்றிருக்கலாம், இல்லை ஏதோ செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி வாழலை. முழுக்க முழுக்க மனிதனாக வந்தார். அவர் மனுஷனாக வந்தார். 33 வருஷங்கள் மனுஷனாக வாழ்ந்தார். 33 வருஷம் முடியும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய திட்டத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு, மனுஷர்கள் செய்த பாவத்துக்கு மனுஷர்கள் மரிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளுக்கு மரணம் உண்டா? கடவுள் எப்படி சாக முடியும்? இயேசு கடவுள் என்றால் அவர் எப்படி சாகலாம்? இயேசு கடவுள் என்றால் அவர் எப்படி சாக முடியும்? எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி. நிச்சயமாக நான் ஒத்துக்கிறேன், கடவுளுக்கு மரணம் கிடையாது. கடவுளுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. இயேசுவுக்கும் மரணம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக வந்தார். இயேசு யார்னா கடவுள். அவர் கடவுள் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சரீரமாக உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். கடவுள் என்னென்ன, கடவுள் எப்படி இருக்காருன்னா ஒளியாக இருக்கிறார். கடவுளை ஒருவரும் கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. கடவுளை ஒருத்தரும் என்ன பண்ணல, பார்க்கல, இனிமேலும் பார்க்க முடியாது. இதுதான் கடவுள். இப்படி இருந்தால் தான் கடவுள். கடவுள் வந்தார், மாங்காய் சாப்பிட்டார், கொய்யா பழம் சாப்பிட்டாருன்னா அது கடவுளே கிடையாது. புரியுதுங்களா? கடவுள்ன்ற ஒரு தன்மை இருக்குது. பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, கடவுளை ஒருவனும் கண்டதில்லை, இனியே இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ன பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. கடவுளே நேரடியாக பேசி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மோசைக்கிட்ட 40 நாள் மலை மேலே கூட்டு போய் உட்கார வச்சு 40 நாள் மோசைக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி கிடையாது. கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட மோசைக்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, என்னை ஒருவனும் முகமுகமாய் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. என்னது? என்னை ஒருவனும் உயிரோடு கண்டு எப்படி இருக்க முடியாது? முகமுகமாய் உயிரோட கண்டு முகமுகமாய் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. கடவுளே சொல்கிற வார்த்தை. அப்போ கடவுள் என்பவர் யார்? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல தெய்வங்களை வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு கடவுள் பல விதத்தில் இருக்கிறாரு. நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாத விதத்திலெல்லாம் கடவுள் இருக்கிறாரு. கல்லெல்லாம் கடவுள் ஆயிடுச்சு, மிருகங்கள் எல்லாம் கடவுள் விட்டது, பறவைகள் எல்லாம் கடவுள்கள் ஆகிவிட்டது, ஊரும் பிராணிகள் எல்லாம் கடவுள்கள் ஆகிவிட்டது, கடலில் இருக்கிற மச்சங்கள் எல்லாம் கடவுள் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் முன்னோடி யார் தெரியுமா? எகிப்தியர்கள். இந்த விஷயத்தை முதல்ல தொடங்கி வச்சவன் யாரு? எகிப்தில் இருந்தவன். எகிப்து ஒரு பெரிய வல்லரசு நாடு.
அவன் வைக்காத சாமியே கிடையாது. அவன்கிட்ட எல்லாம் சாமி தான். தவளை கொட்டையும் சாமி தான், மீனும் சாமி தான், முதலையும் சாமி தான், எல்லாம் சாமி தான் அவனுக்கு. அதனால் உலகத்தில் மக்கள் கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் கடவுள் தான். அவரை ஒருவரும் கண்டதில்லை, இனி காணப்போவதும் கிடையாது. எந்த மனுஷனும் இனியும் பார்க்க முடியாது. கடவுளெல்லாம் நேரடியாக யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா கடவுள் ஆவியாக இருக்கிறார், நாம் மாம்சமாக இருக்கிறோம். இந்த மாம்சத்திலிருந்து ஆவியாக இருக்கிற கடவுளை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு நாள் இந்த சரீரம் அழிந்த பிறகு நாம் ஆவியாக மாறுவோம். அப்போ நாம் ஆவியாக மாறின பிற்பாடு நாம் ஆவியாக இருக்கிற கடவுளை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, கடவுள் மறிக்க முடியுமானா, கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க, ஆவியாக இருக்கிற கடவுள் மனுஷர்கள் பாவம் செய்து மனுஷர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையும் நாசமாக போகுது, செத்த பிறகு அவங்க ஆத்மாவும் நரகத்துக்கு போகுது. இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக வந்தார். நான் பேசியிருக்கிறேன், ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் வர வேண்டும். ஒன்று அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ வந்திருக்கலாம். ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான்றதுக்கு நான் 5 காரணங்கள் பேசியிருக்கிறேன், யூடியூப்பில் இருக்குது. அப்போ கடவுள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு வந்தார். வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். காலம் நிறைவேறுவதற்காக காத்திருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக கடவுள் மனுஷனாக வந்தார். அதே கடவுள் இன்னைக்கு வந்திருந்தாலும் அந்த கடவுள் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றியிருக்க முடியாது. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் தான், அந்த டைமில் தான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவே முடியும் மனுக்குலத்துக்காக. அது பெரிய பிளான்லாம் வச்சு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வந்தார். கவனிங்க, கடவுள் மனுஷனாக வரும்போது எப்படி வந்தார்? கடவுளே முழுசாக அங்கேருந்து இறங்கி வந்துடலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுளே என்ன பண்ணிடல, முழுசாக இறங்கி அப்படியே வந்துடல பரலோகத்தை விட்டு. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற குழப்பம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, இயேசு கடவுள் சொல்கிறீங்க ஐயா, ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது மேலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் யார்? அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசுவாக வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் மொத்தமாக அப்படியே இறங்கி வந்துட்டாருன்னா, இங்கே பூமியில் ஒரு மனுஷனே இருக்க மாட்டான், எல்லாம் செத்து போயிடுவான். அவர் இறங்கி வந்தால் எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க? பார்க்குறவங்களாம் செத்துடுவாங்க. யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போ காலி, ஒரு மனுஷன் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருடைய வார்த்தையை, கடவுள் தம்முடைய வார்த்தையை ஒரு மாம்சமாக மாற்றுகிறார். கடவுள் தம்முடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு, ஒரு மாம்சமாக மாற்றி அந்த மாம்சமான வார்த்தையை இந்த பூமியில் ஒரு மனிதனாக வருகிறார். கடவுள் இப்போ எங்கே இருக்கிறாரு? அங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு, தூணிலும் இருக்கிறார். அதுதான் இவர் தான். பரலோகத்திலும் இருக்கிறாரு, பூமியிலும் இருக்கிறாரு. பூமியில் மனுஷனாக இருந்ததுனால, மாம்சத்தில் இருந்ததுனால, ஒரு மனிதனாக இருந்து கடவுளை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும், கடவுளுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், கடவுளை எப்படியெல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் மனுஷனாக வந்து, கடவுள் மனுஷனாக வந்தார். நல்லா கவனிங்க, கடவுள் மனுஷனாக வந்தார்னா பரலோகத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் வீட்டெல்லாம் காலி பண்ணின்னு வந்துடல. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாம்சமாக ஆக்குறாரு. அந்த மாம்சமாக்கி இந்த பூமியில் கன்னி வயிற்றில் வந்து மனுஷனாக பிறந்து அவர் வந்து இப்போது 33 வருஷம் வாழ்ந்து நிற்கிறாரு. இயேசு கடவுளா மனுஷனா? இயேசு கடவுளா மனுஷனா? 33 வருஷம் மனுஷன். 33 வருஷத்துக்கு முன்னாடியும் கடவுள், 33 வருஷத்துக்கு பின்னாடியும் கடவுள். அல்லேலூயா. 33 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? கடவுள். 33 வருஷத்துக்கு பின்னாடி அவர் யாரு? கடவுள். அப்போ இயேசு இந்த பூமியில் வந்த இருக்கிறார், 33 வருஷம் சரீரத்தில் வாழ்ந்தார். இப்போ கவனிங்க, இயேசு பாவம் இல்லாதவராய் பிறந்து இருக்கிறார். கடவுள் எப்படி பிறந்தார் இந்த பூமியில்? முதல் மனுஷன் ஆதாம் பாவம் இல்லாதவனாய் கடவுளால் உண்டாக்கப்பட்டான். ஆதாமுக்கு கடவுள் மரணத்தை வைக்கல. ஆதாமுக்கு கடவுள் என்ன வைக்கல? மரணத்தை வைக்கல. நல்லா கவனிங்க, ஆதாமுக்கு கடவுள் மரணத்தை வைக்கல. ஆனால் ஆதாம் கடவுளை விட்டு தூரம் போய் கடவுளுடைய வார்த்தையை மீறி தன் இஷ்டப்படி அந்த கனியை புசித்து கடவுளுக்கு விரோதமாய் பல காரியங்கள் செஞ்சதுனால தான் அவன் வாழ்க்கையில் மரணம் வந்தது. அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? மரணம் வந்தது. உண்மையில் கடவுள் வந்து மனுஷனை மரணத்தோடு படைக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. முதல் மனிதனாகிய ஆதாமை கடவுள் மரணத்தினால உண்டாக்கலை. மரணம் இல்லாத வாழ்வு தான் மனுஷனுக்கு கொடுத்தார். நான் எல்லாம் சாப்பிட்டு போனாலும் இதை பேசுவேன்.
சாவு வீட்டில் எல்லாரும் அப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க. ஐயோ செத்துட்டாரு. கவனிக்க, நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? கடவுள் மனுஷன் உண்டாக்கும் போது மரணத்தோடு உண்டாக்கலை. மரணம் இல்லாத மனிதனை தான், மனு குலத்தை தான் உண்டாக்கினார். ஆனால் என்னைக்கு இந்த கடவுளை விட்டு இந்த மனுஷன் பிரிந்து போனானோ அன்னைக்கு இந்த மனுஷர்கள் மேலே என்ன வந்துடுச்சுன்னா மரணம் வந்து விட்டது. இன்னைக்கு மனுஷங்க சாகுறாங்கன்னா சும்மா சாகலை. முதல் மனுஷன் ஆதாம் மூலமாய் வந்த மரணம். ஆனால் இயேசு இந்த பூமியில் வரும்போது பாவத்தில் வரல. அதனால் இயேசு மேலே மரணம் கிடையாது. இயேசுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்போ மரணம் இல்லை என்றால் அவர் ஏன் மரிக்க வேண்டும்? மரணம் இல்லை என்றால் அவர் ஏன் மரிக்க வேண்டும்? எல்லாருடைய கேள்வி அதுதான். அங்கே என்னன்னா, மரணம் இல்லாத கடவுள் மனுஷனாக வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில், அந்த சிலுவை மரணம் என்று சொல்லப்படுகிற நாளில், இந்த உலகத்தின் மனுக்குலத்தின் பாவங்கள், அதாவது கடவுள் ஆதாமை உண்டாக்குனதிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக சாவ போகிற மனுஷனுடைய பாவம் வரைக்கும் நல்லா கவனிக்க. உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமின் பாவம் முதல் இந்த உலகத்தின் கடைசி மனுஷன் ஒருத்தன் இருந்து சாவ போகிறான்னா, அந்த கடைசி மனிதன் சாக போகிற மனுஷனுடைய எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் மேல் கடவுள் சுமத்தினார். இப்போ இயேசு பாவம் செய்யல, இயேசுக்கு மரணம் இல்லை. ஆனால் இப்போ அவர் மேலே என்ன வந்துடுச்சு? இந்த உலக மக்களின் பாவங்களும் சாபங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் அவர் மரிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இயேசு ஏன் செத்தாரு? இயேசு கடவுள் தான். இயேசுனா மனுஷனாக இருந்து சாவல. அவர் வந்து மனுஷனுடைய பாவங்கள் தன்மேல் வந்ததுனால எல்லா மனுஷர்களும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு மெய்யான கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நல்ல தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கிறான், மாஸ்டர் டிகிரி வாங்கி வச்சிருக்கிறான். ஆனால் ஒரு ஃபோட்டோவை வணங்கின்னு இருக்கிறான். ஒரு பேப்பரில் இருக்கிற ஃபோட்டோவை வணங்கின்னு இருக்கிறான். அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த டேபிள் இருக்கிற அந்த ஃபோட்டோவை தூக்கி குப்பையில் போட்டுடுறான். அடுத்த வருஷம் வேற ஃபோட்டோ. நான் சொல்கிறேன், அவனுக்கு புத்தி இல்லை. வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் ஞானிகளை பைத்தியமாக்கும்படி தேவன் இந்த உலகத்தின் பைத்தியமானவர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளாம் ஒன்றும் பெரிய ஜீனியஸ் கிடையாது, நம்மளாம் பெரிய ப்ரொஃபஸர் கிடையாது, பிலாசபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஜீரோ தான் இல்லை. ஆனால் ஜீரோக்கு முன்னாடி ஈ வந்துட்டார். இப்போ ஹீரோவாயிட்டோம். அல்லேலூயா. ஜீரோக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். ஆனால் நம்மளாம் யார்? ஹீரோ. இப்போல்லாம் நம்ம ஜீரோலேருந்து ஹீரோக்கு வந்துட்டோம். அதனால் நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டோடி நான் சொல்கிறேன், கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. யாருன்னா உங்களை பார்த்து நீ கிறிஸ்தவனா, எஸ் நல்லா சொல்லணும், எஸ் ஐ எம் கிறிஸ்தவன். அவன் தான் வெக்கப்படணும், நம்ம வெக்கப்படக்கூடாது. நம்ம வந்து ஒரு மெய்யான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்னா, கவனிங்க, இயேசு மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று அவர் மரித்தார். அவர் செத்துட்டு இருந்தார்னா நம்ம இயேசுவை நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் உயிர் தெழுந்ததுனால இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு, எப்படி நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தனோ, நான் என் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறேனோ, அதே போல என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். நிச்சயமாக இயேசுவை நம்புகிற நாம மரித்தாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுவோம். 3ஆம் நாள் உயிர் தெழுவோம். இயேசு இன்றைக்கு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறது போல நாமும் பரலோகத்தில் பிதாவோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, 1000 தேவ தூதர்களுக்கு கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய கடவுளை வணங்குறவங்க இருக்கிறாங்க, கடவுள்களும் இருக்கிறது. எந்த கடவுளும் உயிர் தெழவில்லை. எத்தனை கடவுள் செத்துச்சுன்னு லிஸ்ட் இருக்கும், செத்த தேதி இருக்கும், உயிர் தெழுதல் கிடையாது. உயிர் தெழுதல் என்று கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்தில் யார்னா அவர்தான் நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்தில் 1000 தெய்வம் இருக்கலாம், எனக்கு கவலையே இல்லை. எல்லாம் செத்து போன சாமி, ஒன்றும் உயிர் தெரியல. மரணத்தை ஜெயிக்க முடியல, பாதாளத்தை ஜெயிக்க முடியல.
இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். எதற்கு அடையாளமாக இருக்கு தெரியுங்களா? அவரை நம்புகிற ஆத்துமா நிச்சயமாக பாதாளத்துக்கு விடப்படாது. அவரை நம்புகிற ஆத்துமா பிசாசின் வல்லமையில் விடப்படாது. அது ஜெயித்து கடவுளோடு கூட வரும் என்பதற்கு அடையாளமாக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சில பேர் கேட்குறது என்னன்னா, கடவுள் மரிப்பாரா, கடவுள் செத்தார்னா ஏன் இப்போ இதெல்லாம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் இருக்கிறோம், நிறைய நாடுங்க இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கடவுள். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மோசமான ஆளாக இருப்பான், படுபாவியாக இருப்பான், ஒரே துன்மார்க்கனாக இருப்பான். செத்துட்டானா சாமி ஆகிடுவான். சாவுறதுக்கு முன்னாடி அவனை திட்டுவாங்க, படுபாவி இருக்கிறத விட செத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு. செத்துற பேர் பாருங்க, அவன் சாமி. இதுதான் நம்ம ஊருடைய நிலவரம். ஆனால் தெய்வம் என்பவர் வேற. அல்லேலூயா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அது ரொம்ப முக்கியம். இயேசு உயிர்த்தெழுந்தார்னா ஏன் உயிர்த்தெழணும்னா, நம்மளை பரலோகம் கொண்டு போவோம், நாம் உயிர்த்தெழுவோன்றது மட்டும் கிடையாது. இந்த உலகத்தை பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நம்ம கண்களுக்கு தெரியல. ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குது அப்படின்னா காரணம்னா, இதுக்கெல்லாம் சில காரியங்கள், தேவனுடைய வார்த்தையுடைய திட்டங்கள்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எல்லாமே வரும் பாருங்க. அதனால நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பைபிளில் சில காரியங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்தது, மனுஷர்கள் மூலமாக தான் கொடுத்தார். நல்லா கவனிங்க. கடவுள் பரலோகத்திலிருந்து எழுதி ஒரு பிரிண்ட் பண்ணி தொப்புன்னு போடல. அவரால் முடியும், செய்ய மாட்டார். ஏன்னா அவர் சட்டத்தை மதிக்கிறவர். நிறைய நேரத்தில் தேவன் 99% அவர் லாவுக்கு கீழ்ப்படிந்து தான் செய்வார், சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து செய்வார். இயேசு மனுஷனை பிறக்கிறது கூட இயேசு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு எஜமான் வீட்டு வாசல் வழியாய் வருகிறான். திருடனும் கொள்ளைக்காரனும் தான் சுவர் ஏறி குதிச்சு பின்பக்க வழியாய் வருகிறார்கள். இயேசு மனுஷனா போறதுக்கு காரணம்னா, அவர் மனுஷனை நேசிக்கிறார், மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், மனுஷனை வாழ வைக்க வேண்டும். அதனால் அவர் அந்த முறையா கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்து வந்து மனுஷனா பிறந்து மனுஷனுடைய பாவத்தை சுமந்து மரித்தார். அதனால தான் அந்த வாசல் வழியாய் வருகிறேன்னு சொன்னார். ஆனால் நிறைய சாமிலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்தோ வரோம், திடீர்னு நம்ம பண்ணோம், கபால்னு ஓடி போயிடும். இதெல்லாம் நம்ம புராணங்களில் நம்ம படிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் ஏசு அப்படி வந்து அவரு கூட வர முடியும், அவரு அது மாதிரி போயிருக்க கபால் வந்து கபால்னு ஓடிட முடியும். ஆனால் அப்படி வரல. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் வாசல் வழியாக வருகிறேன். வாசல் வழியாக வராதவன் யார் தான் வருவான்? திருடனோ கொள்ளைக்காரன் தான் வருவான். உங்கள் வீடு இருக்குது, நீங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனரு, நீங்கள் எப்படி போவீங்க? பின்பக்கம் செவ்வரி குதிச்சு பின்னாடி இருக்கிற கதவை உடைச்சி அப்படியே உள்ளே போவீங்க? நீட்டாக போய் மெயின் கேட்டில் பூட்டை திறந்து உள்ளே போவீங்க. ஏன்னா நீங்கள் ஓனர் இல்லாதவன் தான் எப்படி வருவான்? அப்படிலாம் வருவான். இவர் கடவுள். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் வாசல் வழியாக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பைபிள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். சரி, இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தான்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம பைபிளில் தெரிஞ்சுக்கணும். இந்த வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. நல்லா கவனிக்க. எப்படி இருக்குது? ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம், அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நம்முடைய வேதம் ஏன் பழைய ஏற்பாடு ஏன் புதிய ஏற்பாடு என்று எழுதி இருக்கிறது. கடவுள் ஒரே ஏற்பாடாக எழுதி கொடுத்துருக்கலாம். ஒரே ஏற்பாடாக என்ன பண்ணியிருக்கலாம்? எழுதி கொடுத்துருக்கலாம். பைபிள் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுன்னு இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. இது ஏற்பாடுனா என்னன்னா உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. கவனிங்க. பழைய உடன்படிக்கை எது வரைக்கும் இருக்குதுன்னா மோசே காலத்திலிருந்து தொடங்குது. பழைய உடன்படிக்கை ஆபிரகாம் கிட்ட தொடங்குறார் தேவன். ஆபிரகாம் கிட்ட தொடங்கி மோசே கிட்ட சட்டங்களை கொடுத்து இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கி மக்கள்களை வழிநடத்தி வருகிறார். அது பழைய உடன்படிக்கை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து சொல்லுகிறாரு, இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரசத்தை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? இது புதிய உடன்படிக்கையின் அடையாளம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய உடன்படிக்கை வந்துடுச்சு. பவுல் அழகாக எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பழசு இருக்கும் பொழுது ஒரு புதுசு வந்துடுச்சுன்னா பழசு எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. பழசு என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது நாள்பட்டதும் உருவழிந்து போகக்கூடியதுமா இருக்கிறதுன்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நான் சொல்ல பழைய ஏற்பாடுக்கு எது வரைக்கும் வேல்யூ எவ்வளோ நாள் வேலிடிட்டி பழைய ஏற்பாடுக்கு அப்படின்னா இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் வேலிடிட்டி. அது வரைக்கும் பழைய ஏற்பாடு பவராக இருந்துச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்த பிறகு இப்போ புதிய உடன்படிக்கை உண்டாயிடுச்சு இந்த உலகத்தில். இப்போ தேவன் எதன் அடிப்படையில் மக்களை பார்க்கிறார்னா புதிய உடன்படிக்கையில் பார்க்கிறார். அல்லேலூயா. கண்ணாடி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், டாக்டருங்க கண்ணாடி எழுதி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை நீ என்ன பண்ணணும், செக் பண்ணிவிட்டு கண்ணாடியை பவர் செக் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி பவர் என்ன பண்ண மாற்றணுன்னுவாங்க. ஆரம்பத்தில் போட்ட கண்ணாடி இருக்கும், அடுத்த வருஷம் போய் சில பேர் ஒரு வருஷத்தில் கரெக்டாக போவாங்க, சில பேர் ஒரு வருஷம் போகவே மாட்டான். இருக்கிற கண்ணாடி வச்சு அது மங்களாக தெரிஞ்சாலும் சரி கெங்கலாக தெரிஞ்சாலும் சரி இவன் அப்படியா வச்சு உருட்டிடுவான். ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷம் உருட்டிட்டு 2 வருஷம் கழித்து போய் கண் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் கண் டாக்டர் செக் பண்ணிட்டு என்னம்மா போன வருஷமே வர சொன்னேன், வரல, லேட்டாக வந்துக்கிறேன், பரவாயில்ல போ, இந்த கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டு இப்போ புது கண்ணாடி எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க? பழசியா புதுசியா? புது கண்ணாடி தான் இல்லையா? அதுபோல் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் புதிய உடன்படிக்கை வந்துடுச்சு. அப்போ பழைய உடன்படிக்கை தேவன் என்ன பண்ணுறதுன்னா அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கலாம். அது ஓகே, அதுவும் தேவன் கொடுத்தது தான். அதுவும் யார் கொடுத்தது தான்? பழைய கண்ணாடியை யார் தான் கொடுத்தாரு? பழைய கண்ணாடியை டாக்டர் தான் கொடுத்தாரு. புது கண்ணாடியை யார் தான் எழுதி கொடுத்துக்கிறாரு? டாக்டர் தான் கொடுத்துக்கிறாரு. ஆனால் பழைய கண்ணாடி டாக்டர் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. பழைய கண்ணாடியை தேவன் கொடுத்தது தான், பழைய உடன்படிக்கை தேவன் கொடுத்தது தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, மனுஷங்களுடைய பவர்லாம் வேறு மாதிரி போச்சு, கண்ணு பவர்லாம் வேறு மாதிரி போவோம், புது கண்ணாடி தர மாதிரி மனுஷங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஏன் பழைய உடன்படிக்கை மாற்றினாரு? அதில் ஒரு ரீசன் சொல்கிறேன். நீங்களாம் பழைய உடன்படிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே சர்ச்சைக்கு வரணும்னா இன்றைக்கி இப்படி வந்திருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ இல்லை ஒரு புறாவையாவது எடுத்துகிட்டு வரணும். இப்படி உட்கார முடியாது, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர முடியாது, சேர்லாம் போட்டு உட்காந்து இப்படி பிரசங்கெல்லாம் கேட்க முடியாது. சபையை எப்படி இருக்கும் தெரியுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம், இதில் நானே வர முடியாது, நான் இங்கே தான் நிற்கணும். நீங்களாம் இங்கே உள்ளவே வரக்கூடாது, உள்ளே வந்தீங்கன்னா செத்து தொலைஞ்சிடுவீங்க. நீங்களாம் வெளியில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும், அந்த ஓப்பன் கிரவுண்டில் ஒரு பலிபீடம் இருக்கும், அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். அந்த தொட்டி தான் இப்போ குளமாக மாறி போச்சு கோயிலில். அந்த வெண்கல தொட்டி ஆண்ட தான் அந்த பலிபீடத்தில் எடுத்துன்னு வைக்கணும். ஐயா பாஸ்டர் கூப்பிடணும், என்னப்பா நான் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறேன், சரி வர இரு, வருவேன். என்ன பண்ணுவேன், ஆண்டவரே இவன் செஞ்ச பாவத்துக்காக என்ன பண்ண வந்திருக்கிறான், இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் தலை வெட்டப்படணும், இவனுக்கு பதில் இந்த ஆடு வெட்டப்படுது, இந்த ஆடு யாருக்கு அடையாளமாக இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை வெட்டி அதை தோலை உரிக்கணும். அது பெரிய ப்ராசஸ்ஸு. எல்லாம் பண்ணி முடித்து ரத்தத்தை பிடிச்சி அதை பலிபீடத்துக்கு அடியில் ஊற்றி கறியை ஷேர் பண்ணணும். அதில் ஆசாரியனுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்குது அந்த கறியில். ஹலோ, அந்த கறியில் கடவுள் சொல்கிறாருங்க, முன்னத்தோடையோ மார்க்கண்டமோ யாருக்கு? ஆசாரியனுக்கு சொந்தம். யார் பலியிட்டாலோ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பேர் பலியிட்டீங்கன்னா எவ்வளோ கறி வரும்? நான் கறி கடை தான் வைக்கணும் போல. அது ஆண்டவர் சொல்கிறாரு, பலி செலுத்திட்டவன் கவனிங்க, அதில் ஒரு ஷேர் யாருக்கு கொடுக்கணும்னா ஆசாரியன் கொடுக்கணும். அந்த ஷேரை யார் சாப்பிடணும்? ஆசாரியன் சாப்பிட்டா தான் அந்த பலி செலுத்தணுனுக்கு அந்த பலி பலிக்கும். ஆசாரியனுக்கு நீ கொடுக்கல, ஏமாத்திட்டு போயிட்டேன்னா நீ பலி செலுத்துறது வேஸ்ட்டு, உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் அந்த பலியை அங்கீகரிக்க மாட்டாராம். ஒரு ஷேர் ஆசாரியனுக்கு கொடுக்கணும், ஒரு ஷேர் நான் வாங்கணும், வாங்கிக்கணும், மீதி ஷேர் உங்ககிட்ட கொடுக்கணும் ஜெபம் பண்ணி, நீங்கள் அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்டுக்கிட்டு தொலையணும்.
இதுதான் சர்ச்சுக்கு வரணும். அப்போ எவ்வளோ ஆடு, எவ்வளோ மாடு, எவ்வளோ புறா வந்திருக்கும் பாருங்க. இப்போ பண்ண முடியுமா எல்லாம் சர்ச்சில்? அப்படி பண்ண முடியுமா? அதனால்தான் காலத்துக்கு ஏற்றபடி தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புதிய உடன்படிக்கையை இந்த உலகத்தில் கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதை பிடிச்சி தொங்கின்னு தெரியுங்களா? பழைய உடன்படிக்கை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கைனா என்னென்ன தெரியாது. புதிய உடன்படிக்கை பற்றிய வெளிச்சம் கிடையாது. பழைய உடன்படிக்கையில் இருக்குதையே சொல்லுவாங்க. 10 கட்டளை, 10 கட்டளை தான் கர்த்தர் கொடுத்தார். இப்போ நான் மட்டும் என்ன சொல்கிறேன்? நானும் அதே தான் சொல்கிறேன், கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் இப்போ மாற்றிட்டாரு, புது கண்ணாடி கொடுத்துட்டாரு. இப்போ புதுசாக ஒரு கண்ணாடி கொடுத்துட்டாரு. அதில் என்ன சொல்லிட்டாரு? நீ உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. 10 கட்டளை. அது மட்டும் கிடையாது, பின்னாடி நிறைய கட்டளை இருக்குது. பைபிளில் கிட்டத்தட்ட 613 கட்டளை இருக்குதான். 613 கட்டளைகள் இருக்கிறதான், செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அந்த 613 கட்டளைகளையும் நம்மளாம் கை கொள்ளணுமானா பழைய உடன்படிக்கையில் இருந்தால் கை கொள்ளணும். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பழைய கண்ணாடியை தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கண்ணில் பவர் கம்மியாயிடுச்சு. டாக்டர் பழைய கண்ணாடியில் 2.0னா இப்போ 2.5 போட்டு கொடுத்துட்டாரு பவரை. ஏன்னா கண்ணு பவர் கம்மியாகும் போது கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தேவன் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டார்னா, மனுஷனுடைய பாவங்கள், அவனுடைய சாபங்களுக்கு ஏற்ற மாதிரி பழைய உடன்படிக்கையில் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் தான் இவனை வாழ வைக்க முடியும்னு சொல்லிட்டு கடவுளே மனிதனாக இயேசுவாக வந்து மரித்தார், பலியானார். அல்லேலூயா. உயிர் தெழுந்துட்டார். இது புரியணும். புதிய உடன்படிக்கை நீங்களாம் எதில் இருக்கிறீங்க? பழைய உடன்படிக்கையில் இருக்கிறீங்களா, புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கைலாம் தூக்கி வச்சு தலையில் சுமந்துன்னு போயின்னு இருக்கக்கூடாது. ஐயா பழைய ஏற்பாட்டில் பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதான். சரி இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. நம்ம சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? உன் உடம்புக்கு ஒத்துக்குனா சாப்பிட்டுக்கோ, உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா சாப்பிடாத. மனசுக்கு ஒத்துக்குனா சாப்பிட்டுக்கோ, மனசுக்கு ஒத்துக்கலைன்னா சாப்பிடாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லையா பைபிளில் நான் என்ன சொல்கிறேன், பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மோசே காலத்தில் கொடுக்கப்பட்டது சட்டம். அதுக்கு முன்னாடி யாக்கோபு சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆபிரகாம் சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஈசாக்கு சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு சட்டம் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் என்ன கிடையாது? சட்டம் கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டம் மோசே மூலமாக தான் வந்துச்சு. மோசைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. நியாயப்பிரமாண சட்டம் தான் நிறைய இருக்குது. அதையெல்லாம் ஆபிரகாம் ஃபாலோ பண்ணல, ஈசாக்கு ஃபாலோ பண்ணல, யாக்கோபு ஃபாலோ பண்ணல, எவ்வளோ ஜனங்க ஃபாலோ பண்ணல. இப்போ அவங்களெல்லாம் குற்றவாளி சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது இப்போ நீங்களும் நானும் யார் மாதிரி ஆகிட்டோம் தெரியுங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாதிரி அந்த கேட்டகரியில் போயிட்டோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். பிரிவினையாக நின்ற என்ன பண்ணிட்டாரா, அந்த நடுச்சுவரை அவர் ஒரு கையெழுத்து போட்டு குலைத்து விட்டாராம், கேன்சல் பண்ணிட்டார். சட்டத்தெல்லாம் நம்ம மேலே இருக்கிற சட்டத்தெல்லாம் நியாயப்பிரமாண லா, நியாயப்பிரமாண சட்டம், அந்த சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு வருகிற சாபங்களை எல்லாம் இயேசு ஒரு சைன் போட்டு கேன்சல் பண்ணிட்டார் புதிய உடன்படிக்கையில். இப்போ நம்ம பழைய உடன்படிக்கை பற்றியே பேசிக்கின்னு பழைய உடன்படிக்கை மாதிரியே இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிற பண்ணுறவங்க அநியாய ஆக்கிரமம் தான் பெரிய ஆக்கிரமம். பாருங்க, சபைக்கு ஜனங்க வந்து சொல்லுவாங்க வெள்ளையில் வரணும். எங்கேயா வெள்ளையில் போட்டுக்குது? பைபிளில் வெள்ளையில் வரணும்னு போடல. செத்த பேர் எல்லாம் வெள்ளையாயிடுவோம் விடுங்க, சாவர வரைக்கும் கொஞ்சம் கலராக இருப்போம். செத்த பேர் எல்லாரும் கம்பல்சரி வெள்ளை தான், சாகுற வரைக்கும் இருப்போம். ஆனால் இப்போவே வெள்ளையில் வரணும். நகை போடக்கூடாது. எங்கே நகை போடக்கூடாது? ஏசாயால போய் எடுப்பாங்க 2வது அதிகாரத்தில். அவர் உன் தலையை மொட்டை அடிப்பார். ஐயோ, சில பேர் பேசுவாங்க பாருங்க, யூடியூப்பில் டம் கட்டி பேசுவான், ஒரு இழமும் தெரியல. அதுக்கு பழைய ஏற்பாடுனா என்ன தெரியல, பழைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல, புதிய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல. பழைய உடன்படிக்கையில் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், புறா ரத்தம். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். நம்ம எதில் இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையின் சட்டங்களுக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டோம். நம்ம புரிய அதை பற்றியே புரியல, ஒன்றுமே தெரியல. ஆனால் குரல் மட்டும் பலமாக வருது, கை செய்க, நல்லா ஆள்லாம் ஹைட் வெயிட்டாக இருக்கிறான்.
ஈசாக்கு சொல்லுவார், சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனால் வாசனை யாருடைய வாசனை? ஏசாவின் வாசனை. அதுபோல் இயேசுவை வச்சுன்னு தான் பேசுறது, ஆனால் சத்தம் என்ன சத்தம்? யாக்கோபுடைய சத்தம், பழைய உடன்படிக்கையின் சத்தம். பழைய உடன்படிக்கையில் இருக்குது. நான் பைபிளில் காட்டுறேன், நானும் பைபிளை படித்து தான் இருக்கிறேன். நான் ஒன்றும் படிக்காமல் பிரசங்கம் பண்ணல. கொலுசு போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாதுன்னு சொல்கிறார் தான் ஆண்டவர். யாருக்கு சொன்னார்? எதுக்கு சொன்னார்? எப்போ சொன்னார்? கிறிஸ்தவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்? பைபிளை படித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 90% செய்த பாவம் என்ன தெரியுங்களா? விக்கிரக ஆராதனை செய்தார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை, மெய்யான தெய்வத்தை விட்டுட்டு பக்கத்து ஊருக்காரன் அக்கத்து ஊருக்காரன் சாமி கும்பிட்றான், சிலை வச்சுன்னு சொல்லி இவனும் சிலை வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தான். இதனுடைய விளைவு தான் தேவன் கோபப்பட்டார். அந்த ஜனங்கள் மேலே நியாய தீர்ப்பு வந்தது. அந்த ஜனங்கள் மேலே தேவன் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினார். அவங்க கிட்ட தான் சொல்கிறாரு, நீ இந்த விக்கிரகத்தை கும்பிட்டுக்குன்னு கொல்சை போட்டுன்னு ஜல் ஜல்லுன்னு நடக்கிறியா, காலை உடைக்கிறேன்றாரு. கண்ணில் மைய விட்டுக்குன்னு அப்படி திமிரா பார்த்துன்னு போறியா, நக்கலாக பார்த்துன்னு போறியா? செய்கிறது அநியாயம், பார்க்கறது செய்கிறது இதை விட பெரிய அநியாயமாக இருக்குது. உனக்கு வச்சுக்கிற ஒரு வேட்டு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏசாயா 2. நான் கேட்குறேன், ஆண்டுடைய பிள்ளைகள்னா விக்கிரகத்தை வணங்கின்னு இருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நம்மளையும் விக்கிரக ஆராதனைக்கு செய்யணுன்ற மாதிரி அவன் எதனா ஒரு வசனத்தை எடுத்துன்னு வரான். பொருள் ஆசைக்காரர் ஆகிய விக்கிரக ஆராதனைக்காரர். நாங்களாம் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படல, பொருள் தான் எங்கள் மேலே ஆசைப்பட்டு வருது. ஹலோ, நம்மளாம் பொருளுக்கு ஆசைப்படலங்க, பொருள் தான் நம்மள ஆசைப்பட்டு வருது. இல்லை என்ன சொல்கிறீங்க? நம்மளா போயிட்டு ஜோ போடுறோம், ஆண்டவரே அடி அடிக்க எப்படியாவது ஒரு 1/2 கிராமில் ஒரு 4 கிராமில் ஒரு மோதிரம் வேண்டும் ஆண்டவரே, நம்மளா ஜோம் பண்ணோம். அவராக கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, மணவாட்டி மணவாளனுக்காக சிங்காரித்து கொள்ளுகிறது போல கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். நான் பைபிளை வசனம் காட்டுறேன். நம்மளை எப்படி அலங்கரிப்பாரா? மாப்பிள்ளைக்கு பொண்ணு ட்ரெஸ் பண்ணின்னு போய் நிற்கிற மாதிரி நம்மளை அலங்கரிப்பாராம். வசனம் இருக்குது. நீ இந்த வசனத்தை காட்டினா நான் அந்த வசனத்தை காட்ட முடியும். ஆனால் எல்லாம் பழைய உடன்படிக்கை. நல்லா கவனிக்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று தெரியணும், நான் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறேன்னா புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன்னா அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம இந்த பூமியில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நல்ல வாழ்க்கைனா ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பாருங்கள், உங்களுக்கு பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் நீங்கள் செய்கிற ஊழியத்தை நல்லா செய்ய முடியும். இல்லைன்னா பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஆட்களுக்கும் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆட்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஆட்கள் மற்றவர்கள்கிட்ட எப்பவுமே குறைய தான் பார்ப்பான். என்ன தான் பார்ப்பான்? ஒரு ஆளை பார்த்த உடனே, பத்தியா எப்படி இருக்குது, பத்தியா நகையை பத்தியா, எப்படியோ 2.5 சவரம் தேர போல, தேவையா இது தேவையா? கர்த்தருக்கு பெட்டியில் போட்டால் ஊழியம் நடக்கும், ராஜ்யம் வளர்ச்சி அடையும், தேவையா இது? அப்புறம் பார்க்குறது, செல்ஃபோன் பற்றியா, ஐஃபோன் தான் வாங்கணுமா, சாதா ஃபோன் வாங்கக்கூடாதா, தேவையா இதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இல்லையா? எல்லாத்துலேயும் குறை பார்க்குறவன் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறான். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவனுடைய மென்டாலிட்டியே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தனை பார்க்கும்போது அவங்ககிட்ட என்ன குறைன்னு தான் பார்ப்பான். நீ எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாம் வெள்ளை, அவன் சொல்கிற மாதிரி வெள்ளை ஜிப்பா போட்டு வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகை நட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே மீசை கீசை தாடியெல்லாம் எடுத்துட்டு, நானும் எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே முழுன்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் துணியில் குற்றப்படுத்த முடியாது, நகையில் குற்றப்படுத்த முடியாது, தோட்டத்தில் குற்றப்படுத்த முடியாது. இப்போ எங்கே போவான் தெரியுங்களா? நீ எத்தனை மணிக்கு வச்சு ஜோம் பண்ணுறோம் அது சொல்லு எனக்கு. அதில் குற்றப்படுத்துவாங்க. சப்போஸ் நீங்கள் சொல்கிறீங்க, நான் தினந்தோறும் நான் அதில் இருந்து தான் வந்திருக்கிறேன், நான் பழைய உடன்படிக்கையிலேருந்து தான் புதிய உடன்படிக்கையில் வந்திருக்கிறேன், நான் புதிய உடன்படிக்கையில் இருந்தும் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த பல வருஷமா. ஹலோ, இது எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் ட்ரெயினில் ஒரு ஊருக்கு போகிறீங்க, உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறவரு ஏசி கோச்சில் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு தெரியல, தெரியாமல் ஓடி போய் லாஸ்ட் பெட்டியில் ஏறிட்டீங்க. லாஸ்ட் பெட்டி என்னது? அன்ரிசர்வ்டு. லாஸ்ட் பெட்டி என்னது? அன்ரிசர்வு. அன்ரிசர்வ்னா முன்பதிவு செய்யப்படாத கூட்டங்கள் ஏறுகிற பெட்டி. அந்த பெட்டியில் ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
3 பேர் உட்கார இடத்துல 5 பேர் 6 பேர் உட்காருவான். காலை கீழே நீட்ட முடியாது, காலாண்டியே ஒருத்தன் உட்காந்துப்பான். பாத்ரூமுக்கு அர்ஜென்ட்டுக்கு போக முடியாது, இவனை தாண்டி போகிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அங்கே போய் பாத்ரூமை திறந்தா வர பாத்ரூம் நின்றுடும். இதுதான் அன்ரிசர்வ் பெட்டி. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸு ரிசர்வ் பண்ணி கொடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த ஆளுக்கு தெரியல, அந்த ஆள் போய் எதில் ஏறி உட்காந்துக்கிறாரு? அன்ரிசர்வ். அன்ரிசர்வில் ஏறி போயிட்டு வந்தாலே ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுவார், படு கேவலம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னுவார். ஏன்னா இவர் ரிசர்வ் பண்ணது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸு, ஆனால் போனது அன்ரிசர்வு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? இவங்களுக்கு ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கைன்ற ஏசி பெட்டியை ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க டிராவல் பண்ணுறதுல எதில்? அன்ரிசர்வ்டுன்ற பழைய உடன்படிக்கையில் டிராவல் பண்ணுறது. இதில் போயிட்டு வந்து என்ன சொல்கிறது, கிறிஸ்துவ வாழ்க்கையை சாதாரணமாக நினைக்காத, அதில் அர்ப்பணிப்பு, அதில் அது இருக்குது இது இருக்குது, ஊ ஆச்சா போச்சான்னு ஒரே கத்துறது. கிறிஸ்துவ புதிய உடன்படிக்கையில் இயேசு சொல்லி அழகாக அழைச்சாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா என்னன்னா, அன்ரிசர்வ்ல போயின்னு இருக்கிறவங்களே, அன்ரிசர்வ் பெட்டியில் போய் கொண்டு இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணி தருகிறேன். அப்படிதான் அதுக்கு ஒரு இப்படி நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அன்ரிசர்வ் பெட்டியில் போயின்னு இருக்கிறவங்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ரிசர்வ் பண்ணி தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்ம ஆளுங்க வந்தாங்க, அவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இவன் பல வருஷமாக அந்த அன்ரிசர்வில் போய் பழக்கம், ட்ரெயின் எப்போலாம் ஏறானா அன்ரிசர்வில் தான் ஏறி உக்காந்துக்கிறான். அங்கதான் ஏறி உக்காந்துக்கிட்டு அப்புறம் அவனை சொல்ற கருத்து இந்த பெட்டி தான் எனக்கு குத்துக்கிறாரு. இல்லையா, இல்லை, புதிய உடன்படிக்கையில் நம்ம விசேஷித்த ஒரு வாழ்க்கைக்குள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? பழைய உடன்படிக்கைன்றது வேற, புதிய உடன்படிக்கைன்றது வேற. இன்னும் கூட சொல்ல போனால் புதிய உடன்படிக்கையில் கவனிங்க, பழைய உடன்படிக்கையில் இல்லாததெல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பழைய உடன்படிக்கை ஆளுங்கள்லாம் நம்ம ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் டோட்டல் வேஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஹலோ, புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று வந்து, புதிய உடன்படிக்கைன்னு ஒன்றில் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஜனக்கூட்டமாக நம்ம சேர்க்கப்படலைன்னா பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பரிதாபமாக ஆகிட்டு இருப்பாங்க. வசனம் சொல்லி பாருங்க, எபிரேயர் 11 கடைசி வசனம் போடுங்க. எபிரேயர் 11ஆவது அதிகாரம் ஃபஸ்ட்டு 1ஆவது வசனத்துலேருந்து தொடங்குவோம். கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு லாஸ்ட்டில் போகும் பாருங்க, எவ்வளோ புதிய உடன்படிக்கை எவ்வளோ முக்கியத்துவன்றதுக்காக நான் பேசுகிறேன். சும்மா இயேசு வணங்குறவங்க இந்த சும்மா நகை போடல, துணியை மாற்றலை, அதை மாற்றலை, இதை மாற்றலைன்னு சொல்லி நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு திட்ட வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. கிறிஸ்துவங்களை ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார், டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு, பரலோகத்தில் அது எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான். 11:20 பாருங்க, 2வது 1 பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். யார் இந்த முன்னோர்கள்? ஆபிரகாம்லேருந்து தொடங்குறாரு. யார்லேருந்து தொடங்குறாரு? ஆபிரகாம்லேருந்து. பாருங்க எங்கேருந்து தொடங்குறாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் அது அப்படி பாருங்க, இங்க 4வது வசனம் ஆபேல்லேருந்து தொடங்குறாரு. விசுவாசத்தினாலே ஆபேல், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க 5, விசுவாசத்தினாலே ஏனோக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால ஆபிரகாம், நோவா, ஆபிரகாம். இப்படி பாருங்க 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம். எங்கிருந்து தொடங்குறாரு? விசுவாசத்தினாலேன்னு சொல்லி ஆபேல்ல தொடங்கி லைனா எடுத்துன்னு வந்தாரு. எடுத்துன்னு வந்து எப்படி முடிக்கிறார் தெரியுங்களா? கடைசி வசனம் பாருங்க, இவர்கள் கடைசி வசனம் பாருங்க, அவர்கள் யார்? அவர்கள் ஆபேல்ல இருந்து தொடங்கினார். பார்த்தீங்களா? பழைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஆபேலு, அதுக்கப்புறம் ஏனோக்கு, நோவா,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் பழைய ஏற்பாடுல நம்ம படிக்கும் போது வராங்க பாருங்க. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து கடைசியில் சொல்றாரு, அவர்கள்னா யார்? அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நம்மளாம் அவங்க கூட ஒப்பிட்டு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அவங்கள மாதிரி நம்மளுக்கு விசுவாசம் இல்லை, அவங்கள மாதிரி நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கல, அவங்கள மாதிரி ஆண்டவருக்காக நமக்கு வைராக்கியம் இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி வைராக்கியம் இருக்குதா நம்மளுக்கு? சொல்றாரு, நெருப்பு சூளையில போட்டுருவோம். அவங்க சொல்றாங்க, நாங்க கவலைப்பட மாட்டோம், முதல்ல அதை செய். இப்ப கவலைப்படுறது யாரு? ராஜா கவலைப்படுறாரு. என்னடா சொன்ன பயந்து கீது கொஞ்சம் பெட்டிஷன் போடுவான்னு பார்த்தா போட சொல்லிட்டான்னு சொல்லி இப்போ ராஜா தலையை சொல்லி கவலைப்படுறாரு. பாருங்க, பயங்கரமான வீரர்கள், வைராக்கிய வீரர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நம்மளுக்கு அது மாதிரி இல்லை. தானியேல் எடுத்து போய் சிங்க கோகையில் போட்டாங்க. நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம்? படுபாவி ராஜாவே, நான் எவ்வளோ உனக்காக உன் ராஜ்யத்துக்காக வேலை செஞ்சுக்கிறேன், நன்றி கேட்ட தளமாக தூக்கி போடுறிய, நீ ராஜா தானே கேட்டிருப்போம். ஆனால் தானியேல் சிங்க குகையில் போடப்பட்டாலும் விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று இந்த வசனத்தில் தான் சொல்லுது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய விசுவாச வீரர்கள், பெரிய பெரிய பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் தான் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல். யாரை அல்லாமல்? ஹலோ, யாரை அல்லாமல்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை இல்லாம, நீங்க இல்லாம. நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? நான் கேட்குறேன், நீங்க அவ்வளோ பெரிய ஆளா? நம்மளாம் ஒன்றும் கிடையாது, சோட்டா பாய் தான். நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாத படிக்கு. நம்ம இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாது லைஃப்ல? பர்ஃபெக்ட் ஆக முடியாது. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பர்ஃபெக்ட் ஆகாது. அவங்க கடவுள்கிட்ட சேர்ற அந்த தன்மை பர்ஃபெக்ட் ஆகாது. அவங்க பாவம் மன்னிக்கப்படாது. அவங்க நம்ம இல்லாமல் பூரணர் ஆக முடியாது. ஹலோ, அவங்க பெரிய ஆளா நம்ம பெரிய ஆளா? தைரியம் தான் சொல்லுங்க. நான் தைரியமா சொல்லுவேன், ஏன்னா நான் சொல்லல, இதை பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நான் தைரியமா சொல்லுவேன், ஆபிரகாம் விட நான் பெரிய ஆள் தான், மோசை விட நான் பெரிய ஆள் தான். ஆமென். பாருங்க, அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை. என்னது? விசேஷித்த நன்மையானது ஒன்றை. என்ன அந்த விசேஷித்த நன்மையானது ஒன்று? நான் சொல்லட்டுங்களா? அதுதான் புதிய உடன்படிக்கை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பிற்கப்பட்ட மாம்சத்தினாலும் இந்த உலகத்தில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற புதிய உடன்படிக்கை. அதுதான் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக, எப்போ உலகம் உண்டாக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அப்பவே தேவன் முன்னதாக நியமித்திருந்தார். அல்லேலூயா. இப்போ இயேசு வரல, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தல, நாமெல்லாம் ரட்சிக்கப்படலைன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஆபேல் இவங்கெல்லாம் பர்ஃபெக்டாகவே இருந்திருக்க முடியாது தேவனுக்கு முன்னாடி. அல்லேலூயா. அப்போ எதுங்க பவர்ஃபுல்லு? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? நீங்கள் எதில் இருக்க போகிறீங்க? பழைய உடன்படிக்கையாக வெள்ளை துணியா? பழைய உடன்படிக்கையிலேருந்து காதில் இருக்கிறத கழுத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி தெரிய போகிறதுல இருக்க போகிறீங்களா? புதிய உடன்படிக்கையில் இருக்க போகிறீங்களா? நான் சொல்ல வந்த செய்தியே எடுக்கல. ஆனால் இது அஸ்திபாரம், இதை போட்டால் தான் அடுத்தது நான் அதுக்கு போக முடியும், வேற வழியே கிடையாது. அப்போ நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, விலையேற பெற்ற கிருபை. இந்த புதிய உடன்படிக்கையில் கவனிங்க, நீங்கள் செஞ்சு இந்த உடன்படிக்கை ஏற்படலை, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இயேசு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நாம் உள்ள வந்துட்டோம். ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஏன் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். சும்மா மதம் மாற்றத்துக்கு இயேசுவை பற்றி சொல்லாதீங்க. எங்கள் சர்ச்சில் ஆட்களை சேர்க்கணுன்ட்டு இயேசுவை பற்றி சொல்லாதீங்க. எங்கள் பாசம் திட்டுறாங்க மக்கள்கிட்ட போய், நீயும் இத்தனை வருஷமாக வர, ஒரு ஆத்மா கூப்பிட்டு வந்தியா?
சர்ச்சு உன் பக்கத்தில் ஒரு சேர் காலியாகவே இருக்குது. அந்த சேருக்கு அந்த ரத்த பழி யார் மேலே? உன் மேல் தான். அதுக்காகவே நம்ம ஆளு டாக்ஸை பேப்பருக்கு பூரா கொடுத்து காலில் கையில் உழுது தயவு செஞ்சு ஒரே ஒரு வாரமாவது அந்த சேரில் வந்து உக்காட்டு போயிடு அப்படிலாம் வேலை செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து இதை சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா இந்த உலகத்திலேயே மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அவனை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்றால், இந்த உலகத்தில் கோடி தெய்வங்கள் அல்ல, 1000 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை, இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் இயேசு புதிய உடன்படிக்கைக்கு நாம ஒன்றும் செய்யல. பழைய உடன்படிக்கைக்கு நாம செய்யணும். பழைய உடன்படிக்கைக்கு நாம செய்யணும். புதிய உடன்படிக்கைக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு உயிரை கொடுத்து செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம வேலை என்னன்னா, நம்ம கேள்விப்பட்டு இயேசுகிட்ட வந்த மாதிரி மற்றவங்கிட்ட சொல்லணும். சொல்லும் போது சொல்லணும், நீ இயேசுகிட்ட வந்து பாரு, நல்லா வைப்பாரு. இயேசுகிட்ட ஒரே ஒரு முறை எனக்காக வரியா இதெல்லாம் வேணாம். இயேசு பற்றி தெளிவாக சொல்ல கற்றுக்கணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் உனக்காக உயிரை கொடுத்து உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னு சொல்லு. நான் வந்துடுறேன் உன் கூட. என் தெய்வம் தான் அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ புதிய உடன்படிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த புதிய உடன்படிக்கை பற்றி பேசணுன்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இதோட முடிக்கிறேன். ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இயேசு உயிரோட வந்ததுக்கும் இயேசு உயிரோட வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் பெரிய வித்தியாசங்கள் உண்டாயிருக்கிறது. எப்படி பழைய உடன்படிக்கை இயேசுவின் மரணம் வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அப்புறம் புதிய உடன்படிக்கை உண்டாச்சு. புதிய உடன்படிக்கை பவர்ஃபுல். அது போல் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாள் வரைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகம் வேற ஒரு வித்தியாசத்துக்குள்ளே வந்து விட்டது. புதிய உடன்படிக்கையில் வந்துடுச்சு. அந்த புதிய உடன்படிக்கையின் பவரில் வந்துடுச்சு. இயேசுவின் உயிர்த்தெழுதல்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹலோ ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர் போ, அவள்தான். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால இந்த உலகத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. சில வல்லமைகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. சில அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் எப்போ வந்திருக்குன்னா உயிர்த்தெழுதல். இதை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சபைக்கு வரவங்க கொடுத்து வச்சவர்கள், இதோட அடுத்த ஈஸ்டருக்கு வரவங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கிறிஸ்மஸ்க்கோ ஈஸ்டருக்கோ வரவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சபைக்கு வரவங்க தொடர்ந்து வந்து கேட்கலாம். நான் 4 சுவிசேஷத்துலேருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். மத்தேயுவிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடியும் என்ன இருக்குது அப்படின்றத 4 சுவிசேஷத்திலிருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்று மட்டும் நான் பேசுகிறேன். ஒரு சின்ன டேஸ்ட் கொடுத்து அனுப்புகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர்கள் 12 இயேசுவோடு இருந்த சீடர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அவர்கள் பாருங்க, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு அதிகாரிகள் அப்போஸ்தலர்கள் மேலே கோபப்பட்டாங்களாம். ஏன் கோபப்பட்டாங்கன்னா, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். என்ன உபதேசம் பண்ணாங்கன்னா, இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தாங்களாம். எதை பிரசங்கித்தாங்களாம் அப்போஸ்தலர்கள்? உயிர்த்தெழுதல். அப்போஸ்தலருடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம்? உயிர்த்தெழுதலுடைய பிரசங்கம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போதே எதை தான் பவரை காட்டி பிரசங்கம் பண்ணிக்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதலை பவர்ஃபுல்லாக பேசியிருக்கிறாங்க. அதனால இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் கோபம் வந்து 33வது வசனம் பாருங்க. கர்த்தராகி அவங்களை அடித்து ஜெயிலில் போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் விடுறாங்க. விடும்போது பாருங்க 33வது வசனம், கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எதை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்களா? பயங்கர பவர்ஃபுல்லாக பேசுகிறாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும்
பூரண கிருபை உண்டாயிருந்தது. நீங்க உயிர்த்தெழுதலை புரிஞ்சுக்கினாதான் கிருபையே உங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில கிருபை வேலை செய்யாது. கிருபை இருக்கும், கிருபை இருக்கும் உங்களுக்கு. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது, அது வந்துடுச்சு. ஆனா எப்போ சீல் ஓப்பன் ஆகும்? நீங்க உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளும் பொழுது. உயிர்த்தெழுதல் முக்கியம். உயிர்த்தெழுதல்ன்றதில் என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஷாக் ஆகிடாதீங்க, ஜாக்கிரதையாகவே இருங்க. மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். படிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இதில் நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் பேச விரும்பல. ஒரு பாயிண்ட் பாருங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த வார்த்தை இயேசு எங்க பேசுறார்னா உயிர்த்தெழுந்த பிறகு பேசுகிறார். எப்ப பேசுறாரு? உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை. அப்படின்னா எல்லா பிசாசும் இந்த கேட்டகரியில் வந்து இன்புட் ஆயிடுச்சு. எல்லா பிசாசுகளும் என்ன ஆயிடுச்சு? இன்புட் ஆயிடுச்சு. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையை பேசுகிறார், உயிர்த்தெழுந்த அதிகாரத்தை மக்களுக்கு சொல்றாரு. எப்படி என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தினால விசுவாசி யாரு? பாஸ்டர் கிடையாது, பிஷப் கிடையாது, டீக்கன் கிடையாது, போப்பு கிடையாது, சாதாரண விசுவாசி. நான் இயேசுவை இப்போ தான் ஏற்றுக்கினேன், நான் மனதார ஏற்றுக்கினேன்னா நீங்கள் விசுவாசி. உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு இப்படி பேசுகிறாரு. ஆனால் இதே இயேசு உயிர்த்தெழுத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினாரு. எப்படி பேசினாரு பாருங்க. மார்க் 9வது அதிகாரம் 17, 18, 25, 26, 27, 28, 29. மார்க் 9வது அதிகாரம் 17 பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, ஒருத்தன் வரான், இயேசு கிட்ட வரான். அவன் வரதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா, அவங்க பையனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது. சின்ன வயசுலேருந்து பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பிசாசு போவே மாட்டேன்து. இவர் என்னென்னமோ பண்ணிட்டார், இந்த அப்பா போவே மாட்டேன்து. கடைசியாக இயேசுநாதருடைய சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இயேசுநாதருடைய சீடர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள்ங்க. இங்க பாருங்க, விசுவாசி பெரியாளா அப்போஸ்தலர் பெரியாளா? ஹலோ, அப்போஸ்தலர் தான் பெரிய ஆளு. கவனிங்க, அப்போஸ்தலர்கள் தான் பெரிய ஆளு. பெரிய ஆளுங்க அப்போஸ்தலருங்க. கிறிஸ்டியானிட்டியில் தேவனுடைய கேட்டகரியில் ஃபர்ஸ்டில் இருக்கிற லிஸ்ட் யார் தெரியுங்களா? அப்போஸ்தலர். செகண்ட்ல தீர்க்கதரிசி. அப்படிதான் வருது, புரியுதுன்னா? அவர் சபையில் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் ஏற்படுத்தினார். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் யார் இருக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்தான் அந்த தகப்பன். அவங்க ஜெபம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் அந்த பிசாசு போவே இல்லை. அதுதான் இங்கே பேசுகிறாங்க. மார்க் 9:17 பாருங்க. அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி சொல்றான், போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். யாராலும் துரத்த முடியல பேய.
அப்போஸ்தலரால் துரத்தவே முடியல இந்த பேயை. இது ஒரு வகையான பிசாசு, மோசமான பிசாசு. இந்த பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜாதி பிசாசு. இந்த ஜாதி பிசாசு பிடிச்சிச்சுன்னா இந்த ஜாதி பேய் போவே போவாது. நான் என்ன ஜாதி தெரியுமா? அது சபைக்குள்ளவும் இருக்குது ஜாதி பிசாசுங்க. பிரசங்கெல்லாம் பண்ணோம். இந்த ஜாதி பிசாசு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லும். இந்த ஜாதி பிசாசு அற்புதங்கள்லாம் கூட செய்யும். ஆனால் போவாத ஆளை விட்டு. அதுதான் அது ஜாதி பிசாசு, மோசமானது. அந்த பாருங்க, அவர் சொல்றாரு, நான் கொண்டு வந்தேன், உங்களுடைய சீசர்களால் துரத்தி விட கூடாமல் போயிற்று என்றான். அப்போ பாருங்க 25வது வசனம். அப்போது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் 28வது வசனம். அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்றென்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. சீஷர்கள் துரத்தி விட பார்த்தாங்க, போகல. இயேசு அதை துரத்தி விட்டுட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே இயேசு நிம்மதியாக இருக்க விடல. இந்த சீஷர்கள், ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ சொன்னோம், எவ்வளோ ஃபைட்லாம் பண்ணோம், போவே இல்லை, ஏன் எங்களால் முடியல? இயேசு என்ன சொன்னார்னா, இந்த ஜாதி பிசாசு என்ன பண்ணாது, சாதாரண போவாது, இதுக்கு நிறைய ஜபம் வேணும்ப்பா, நிறைய உபவாசம் வேணும்ப்பான்னு சொன்னார். கவனிங்க, இதை இயேசு சொல்லும் போது இயேசு உயிர் தெழுந்தாரா, உயிர் தெழலையா? ஹலோ, மார்க் 16வது அதிகாரத்தில் தான் 15 கடைசியில் தான் இயேசு மரிக்கிறாரு. புரியுதுங்களா? 15, 16 தான் இயேசு மரிக்கிறார், உயிர் தெழுறாரு. இது எத்தனாவது அதிகாரம்? எத்தனாவது அதிகாரத்தில் படித்தோம்? அப்போ இயேசு மரித்தாரா, உயிர் தெழுந்தாரா, இல்லையா? இங்கேருந்து தெளிவாக போகணும். சும்மா மாங்காய் தேங்கான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஒன்று மாங்கானா மாங்கான்னு சொல்லு, தேங்காய்னா தேங்கான்னு சொல்லுங்க. மார்க் 9ல் இயேசு சிலுவையில் மரித்தாரா? இல்லை. உயிர் தெழுந்தாரா? நல்லா சொல்லுங்க, இல்லை. அப்போ இயேசு உயிர் தெழுறதுக்கு முன்னாடி சில பிசாசெல்லாம் துரத்தணும்னா ஜபம் பயங்கரமாக இருக்கணும், உபவாசம் பயங்கரமாக இருக்கணும். அப்போ தான் துரத்த முடியும். பாருங்கள், அங்கே வந்து அப்போஸ்தலராலேயே துரத்த முடியல. அப்போஸ்தலன்றவங்க யாருன்னா, தங்க குடும்பம் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடியே இயேசு கூடவே இருந்தவங்க. அவங்களாலேயே துரத்த முடியாத பிசாசை மார்க் 16ல் வரும்போது உயிர் தெழுந்த இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே விசுவாசிகள் துரத்துவீர்கள். அல்லேலூயா. அப்போ உயிர் தெழுதலின் வல்லமை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ உயிர் தெழுறதுக்கு முன்னாடி இயேசு வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்த விதம் வேற. ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் நடந்து இருக்கிறது வேற. இப்போ இயேசுவின் நாமத்தில் பயங்கரம் அதிகாரம் இருக்குது. அடுத்த வாரம் வாங்க, நான் மத்தேயுவில் காட்ட போகிறேன், லூக்காவில் காட்ட போகிறேன், யோவானில் காட்ட போகிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது போல் பல ரகசியம் இது. இயேசு உயிர் தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தில் வல்லமைகள் உண்டாயிருக்கிறது, அதிகாரங்கள் உண்டாயிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல. சீஷர்கள் யார் பேரை தான் சொன்னாங்க? இயேசுவின் பேரில் தான் துரத்துறாங்க. இயேசுவின் பேரை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, பிசாசை துரத்துறாங்க. ஆனால் அது சொல்லிச்சு, நான் போக முடியாதுன்னுச்சு. ஆனால் மார்க் 16ல் இயேசு சொன்ன பிறகு இப்போ வந்து பிசாசு நம்மளை பார்த்து நான் போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர் பிசாசை துரத்து வரான். எப்படி துரத்து வரான் தெரியுங்களா? பிசாசுகிட்ட போய் நின்ன உடனே அது ஆட ஆரம்பிக்குமா. அது பிசாசுங்க எப்பவுமே அது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் போக மாட்டேன். பிசாசு எப்பவுமே பேசுகிறவொன்னே முதல்ல சொல்கிற வார்த்தை என்னது? நான் போக மாட்டேன். இவர் என்ன பண்ணுவாரா? பாய் 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 என்ன சொல்லுவாரா? பாய் 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 பாய்னு வாரா. அவ்வளோதான், போயிடுமா. ஏன்னா இவருக்கு தெரியும், புதிய உடன்படிக்கை பற்றி தெரியும், உயிர்த்தெழுதலின் வல்லமை தெரியும். நல்லா கவனிக்க, நீங்கள் பிசாசை ஜெயிச்சு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் போராட்டங்களையும் ஜெயிச்சு ஒரு வெற்றியாய் வாழ வேண்டும் என்றால்
உங்களுக்கு 2 காரியம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று புதிய உடன்படிக்கை தெரிந்திருக்கணும். இன்னொன்று இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உண்டாயிருக்கிற வல்லமை, அதிகாரங்கள், ஆளுகைகள் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் ஒழுங்காகவே தெரியல, புரியல. இன்றைக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா, புதிய உடன்படிக்கையும் தெரியல, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அதிகாரங்களும் தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்துக்கின்னு எதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, பழைய உடன்படிக்கையிலையோ உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இருந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அதிகாரத்தில் வல்லமையில் தான் இவங்க இன்னும் இருக்கிறதா நினச்சி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்க, இதே இயேசு தானே. அங்கே அப்போஸ்தலர்களால் முடியல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, விசுவாசிச்சாலுமே போதும், என் நாமத்தினால சகல பிசாசையும் துரத்துவேன், பிசாசுகளை துரத்துவீர்கள். இது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் நிறைய இருக்குது லிஸ்ட்டில். பழைய அவர் உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. உயிர்த்தெழுதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறது நம்ம மார்க்கில், வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தெரியுங்களா, இயேசு எண்ணெய் கொடுத்து அனுப்புனார், எண்ணெய் பூசி சுகமாக்குங்கள்ட்டு. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு எண்ணெய்க்கு பவர் கிடையாது. உயிர்த்தெழுந்த வல்லமை, நீ கையை வச்சாலுமே போதும், அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எண்ணெய் வச்சுக்கணும்னு ஊழியர் செய்கிறவங்களாம் எதில் இருக்கிறாங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையே அறியல. உயிர்த்தெழுந்த வல்லமை அறிஞ்சவன் எண்ணெய் வச்சு ஊழியம் செய்ய மாட்டான், கையை வச்சு ஊழியம் செய்வான். யார் கையை வச்சு? பாஸ்டர் கையை வச்சு இல்லை, நீங்களே உங்கள் கையை வச்சா ஓடும். சொல்லணும், நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார். அடுத்த வாரம் பேசுகிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார், உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ளே இருக்குது, நான் கையை வச்சாலுமே சரியாயிடும். போ, அந்த விசுவாசம் வேணும். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் டேஸ்ட் கொடுத்துருக்குறேன், சின்ன ஸ்வீட் கொடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அடுத்த வாரம் வாங்க, ஸ்வீட் பாக்ஸ் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.